கானானில் சேர்ந்த பேர் வானில் கீதங்கனி களிப்பாய் நானும் பாடுவேன் கேட்டெல்லாம் நன்றாய் செய்தார் அங்கைகள் தேர்ந்திட வந்திடுவார் வாருமென்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தேர்ந்திட வந்திடுவார் வாருமென்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே கொண்டு சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோதரிப்பமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பங்கிடுவேன் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பங்கிடுவேன் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் அந்த குணம், அந்த காரியத்தை தலைப்போசனமாக கொண்டு உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற நம்முடைய குணங்கள், அது விலையேறப்பெற்றது என்று தான் அந்த வசனத்தில் பார்க்கிறோம். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற நம்முடைய குணங்கள். போன புதன்கிழமை இந்த வசனத்தை எடுத்து தான் பேசினேன். ஒரு 2-3 நாட்களுக்கு முந்தைய அந்த வசனத்தை பேச வேண்டும் என்று வசனமெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை இரவு வரும்பொழுது அந்த வசனத்தை பேச வேண்டான்ற ஒரு தடை ஏற்பட்டு ஒரு 1 மணி நேரம் சரி இந்த பிரசங்கம் வேண்டாம், வேறு பிரசங்கத்தை தேடி ஜனங்களுக்கு பேசலாம் என்று நான் யோசித்தேன். சுத்தமாக இந்த தலைப்பில் பேச நான் விரும்பலை. ஆனால் 1 மணி நேரத்துக்கு பின்னால் ஆண்டவர் வேறு எந்த செய்தியும் கொடுக்காம நீ முதல்ல தேடின அந்த செய்தியை ஆயத்தப்படுத்துன்ற நிலைமையில் ஆண்டவரின் மனசில் பாரம் தந்தார். அதனால் அன்றைக்கு அதை ஆயத்தப்படுத்தி போன புதன்கிழமை வேத பாட கூட்டத்தில் பேசினேன். தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற குணம் உடையவராக மோசே இருந்தார் என்று போன வாரத்தில் நான் பேசினேன். அது என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே ஆண்டவர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஒரே குடும்பத்தில் மோசே, ஆரோன், மிரியாம் அவர்களுக்கு பிரச்சனை வந்தது. ஆண்டவர் அது குடும்பத்தின் பிரச்சனை தானே அப்படின்னு அதை விட்டு விடாமல் மேகத்தூணில் இறங்கி அந்த குடும்ப பிரச்சனையை அப்பொழுதே சரி செய்தார். அந்த வார்த்தை எழுதப்பட்டதை பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான் மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று ஆவியானவர் தான் அதை எழுதினார். ஆண்டவர் அங்கே சொன்னதாக இல்லை. நீங்கள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை பார்த்தால் நீங்கள் முந்தி அறிய வேண்டியது அதாவது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை.
தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ வேதத்தில் உள்ள எந்த வசனமும் எந்த சரித்திரமும் ஆவியானவர் தான் எழுதினார். அதனால் ஆவியானவர் அவனை பற்றின சொன்ன சாட்சி ரொம்ப ரொம்ப அருமையான சாட்சி. பூமியில் உள்ள எத்தனை பேர் அந்த காலத்தில் மோசையின் காலத்தில் இருந்தாங்க, அதோடு விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர் 6 லட்சம் புருஷர்னு தான் சொல்லியிருக்கு. புறப்படும் போது எகிப்திலிருந்து பெண்கள் அதிகம், பிள்ளைகள் அதிகம். அப்புறம் மோசையின் காலத்தில் ரொம்பவே பெருகி இருந்தாங்க. அவர்கள் எல்லாரையும் கூட்டி கணக்கு பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். இப்படியும் மனசில் இருப்பாங்களா? குணத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுமா என்று கேட்டால், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. நான் ஒரு விசுவாசி என்று சொன்னால் என் வாழ்க்கையில் விலையேறப்பெற்ற குணம் காணப்பட வேண்டும். அது தேவன் அதை விலையேறப்பெற்றது என்று காண்கிறார். நான் இருந்தால் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மோசே எல்லா மனிதர்களும் மிகுந்த சார்ந்த குணம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவன் குணப்படுவதற்கு முந்தைய அவனுடைய நிலைமையை பார்த்தால் அது உண்மை அல்ல. ஒரு மனிதனை கொன்று தனி மனிதனாய் மண்ணை தோண்டி அதற்குள்ளே புதைத்து வைத்தான் என்று சொன்னால் அதற்கு ஒரு பெரிய தைரியம் தேவை, துணிவு தேவை. அவனும் உயிருக்காக போராடுவான்ல, அவ்வளோ பெரிய தீவிரவாதி. அப்புறம் அவன் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது பாவ சந்தோஷங்களை அனுபவிச்சான்னு தான் பைபிள் எழுதியிருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அனித்தியமான பாவ சந்தோஷம்னு கண்டுபிடிச்சான். எல்லா கெட்ட பழக்கமும், குடிப்பழக்கம் முதற்கொண்டு எல்லா பழக்கம் இருந்தது. அது பெரிய இடத்து போல அங்கே யாரும் கண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அவன் தீர்மானம் பண்ணினான், பெரிய பெரிய தீர்மானம். அது என்னவென்றால், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறது தெரிந்து கொண்டு எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அவனுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியும். அதற்கு விடை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஞான போஜனத்தை புசித்தார்கள், அந்த ஞான போஜனம் கிறிஸ்துவே என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்த மக்களாக இருந்தாலும் சரி, இயேசுவானவரை நம்பித்தான் வாழ்க்கையில் விடுதலை அடைந்திருக்கிறார்கள், குணமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ மோசே ஆண்டவரை அறிந்திருந்தான். ஆண்டவர் தன்னுடைய ஆரம்ப ஊழியத்தில் சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். ஏன் வருத்தப்படுறீங்க, ஏன் பார சுமக்கிறீங்க? என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுகமாய் லகுவாயும் இருக்கிறது என்று சொன்ன காரியத்தை மோசே அன்றைக்கே ஏற்றுக்கொண்டான். அதனால தாங்க அவனுக்கு மிகுந்த சாந்த குணம். அதோடு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அவரை ஏறி வருகிற அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே சாந்த சொருபி. அப்போ மோசே சாந்த குணம் இல்லாமல் இருக்க முடியுமா? அதோடு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால் 21, 22 மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லிவிட்டு ஆவியின் கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் கனிகளில் சாந்தம் என்ற வார்த்தையும் வருகிறது. அப்போ மோசே என்ன பண்ணா, ஆவியானவரை பெற்றிருந்தான் என்று பழைய ஏற்பாட்டு சரித்திரம் சொல்லுகிறது. அவனிடத்தில் இருக்கிற ஆவியை 70 பேரில் அவன் வைத்தான், அவன் பேரில் இருக்கிற ஆவியை யோசுவாவின் பேரில் வைத்தான் என்று எழுதியிருக்கிறது. சாந்த குணத்துக்கு என்ன குறைவு? அவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான், பூமியில் உள்ள சகல மனிதர்களும். நீங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தால், நீடிய சாந்தமுள்ளவர்களாய் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று பவுலும் தன்னோடு உள்ள நிறைய ஊழியக்காரர்களையும் அடைக்க வைத்து சொல்லுகிறார். நாங்கள் சாதாரண குணமுள்ளவர்கள் அல்ல, நீடிய சாந்தமுள்ளவர்கள். விசுவாசிகள் சொன்னால் விசுவாசிகள் தான். இஸ்ரவேலே
கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இளைஞனாகிய தீமோத்தேயுவிடத்தில், என்னுடைய நீடிய சாந்தத்தை நீ நன்றாய் அறிந்திருக்கிறாய். பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் சந்தித்தார். அவருடைய நீடிய சாந்தத்துக்கு எத்தனை சோதனை, ஊழியக்காரர்களுக்கு நீடிய சாந்தத்துக்கு எத்தனை சோதனை, மோசேக்கும் இந்த சாந்தத்தை மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருக்கிற அந்த காரியத்துக்கு எவ்வளோ சோதனை. மனுஷர் தானே, அவங்க பிறப்பிலேயே ரட்சிக்கப்படலையே. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு புரட்சிவாதி. வேதம் புரட்சியான மாற்றத்தை தருகிறதாக பைபிளை நாம் பார்க்கிறோம். அதனால இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இன்றைய காலையில் கூட இந்த செய்தியை விட்டு வேறொரு செய்தியை ஆயத்தப்படுத்தலாம் என்று பார்த்தால் ஆண்டவர் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக இந்த காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்ட நம்முடைய குணங்கள், அதில் 5 குணங்கள் இருக்கிறது. ஒரு குணத்தை பேசி முடித்து விட்டேன், சாந்த குணம். இன்றைக்கு ரூத்தினிடத்தில் இருக்கிற நற்குணத்தை பற்றி பேசுகிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தால் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் உதாரத்துவ குணம் என்று ஒரு குணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் உத்தம குணம் என்ற ஒரு குணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தம குணம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அமைதல் குணம் என்று ஒரு குணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அனுமதித்தால் அந்த குணங்களை பற்றி பின்னால் நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு ரூத்தினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பார்வையில் காணப்பட்ட விலையேறப்பட்ட குணம் இருந்ததை குறித்து நாம் வாசிக்கலாம். வாசியுங்கள். ரூத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரூத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேலுக்கு முன்னால் வரும். தீத்து 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் ஆகிய வாலிபருக்கு பிறகே போகாதனாலும் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கல உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இங்கே போவாஸ் இளம் விசுவாசியான மோவாபிய பெண் பிள்ளை. அப்படித்தான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருன்னு கேட்கும் பொழுது மோவாவிலிருந்து வந்த பெண் பிள்ளை என்று சொல்கிறாங்க. இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து விட்டபடினால இஸ்ரவேலின் பெண் பிள்ளை என்று இந்த பெண்ணை பற்றி சொல்லலாம். போவாஸ் அவர் திருமணமாகாதவர், அவர் இளைஞன் என்று சொல்லலாம், வாலிபன் என்று சொல்லலாம். அதே போல் மோவாபு தேசத்திலிருந்து தன்னுடைய மாமியாரோடு கூட வந்த இந்த ரூத் என்ற சொல்லக்கூடிய பெண் இளவயதுடைய பெண், வாலிப பெண் என்று சொல்லலாம். ஒரு வாலிப பெண்ணை பற்றி ஒரு வாலிபன் சொல்லுகிற அருமையான சாட்சியை பார்த்தீர்களா? என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் மோசேயை பற்றி பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். ஆவியானவர் சொன்னால் தப்பாக சொல்லுவார்? சொல்ல மாட்டார். இங்கே போவாசை பற்றி நீங்கள் பார்த்தால் இந்த ரூத்தின் புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை பார்க்கும்போது ரூத்து ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். இவனை காய்வோட ஒப்பிட்டு சொல்லலாம். புதிய யூதாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட 3 யோவானில் சொல்லப்பட்ட காய்வோடு கூட இவனை ஒப்பிட்டு பேசலாம். பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலக காரியத்திலும் நல்ல ஒரு மனிதன், தேவனுடைய காரியத்தில் ஒரு நல்ல மனிதன். அப்படித்தான் இந்த 4 அதிகாரங்களை படிக்கும் பொழுது நான் பார்க்கலாம். ஒரு விசுவாசின்னு சொன்னால் திருமணம் ஆகிறதற்கு முந்தையும் திருமணமான பிற்பாடும் விசுவாசியுடைய குணம் என்று சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமானது என்பதை இந்த அதாவது போவாசுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அப்புறம் ரூத்துடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அவருடைய மாமி கொஞ்சம் இடைக்கப்பட்ட காலத்தில் பின்வாங்கி போயிருந்தாலும் அந்த மாமியாருடைய வாழ்க்கையை பற்றி இந்த பைபிள் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையான குணத்தை பற்றி நான் வாசிக்க முடியும். விசுவாசி இடத்துல தவறான குணங்கள், கெட்ட குணங்கள் இருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடாது, பேசவும் கூடாது. ஆண்டவர் இயேசு நமக்கு இருக்கிறார், அவருடைய வேதம் நமக்கு இருக்கிறது.
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரமான ஆலயத்தில் வாசமாக இருக்கிறார். நற்குணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. ஆண்டவர் அதை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் உலக மனுஷர் மத்தியில் மனிதனுடைய குணங்களை நீங்கள் பார்த்தீங்களா, கேட்டீங்களா? யோபு 39ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தால் கடின குணம் என்று ஒரு குணத்தை பற்றி வாசிக்கிறோம். அது ஒரு பறவையினுடைய குணம் என்று எழுதியிருந்தாலும் இன்றைக்கு எத்தனை பேர் கடின குணம் உள்ளவர்களை நாம் பார்த்துருக்குறோம். சங்கீதம் 92:6 நீங்கள் பார்த்தால் அங்கே மிருக குணம் உள்ள மனுஷன் என்று எழுதியிருக்குது. மிருகத்துக்குத்தானே அந்த குணம் இருக்குன்னு. ஆனால் பைபிளில் மனுஷன் மிருகத்தை விட மேன்மையானவன் அல்ல என்று சொல்லியிருக்கனால நிறைய பேருக்கு மிருக குணம் இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் இந்த எஜமான்களாக இருக்கிறவங்க முரட்டு குணம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதி. இந்த குணங்கள் மனிதருக்கு இருந்தால் இவங்களால் உலகத்துக்கும் நன்மை கிடையாது, குடும்பத்துக்கும் நன்மை கிடையாது, அரசியலுக்கு நன்மை கிடையாது, சபைக்கு நன்மை கிடையாது. இந்த குணம் ஒன்றுக்கு உபயோகமாகாது. இந்த குணத்தோடு கூட யாரும் உலகத்தில் சந்தோஷம் வாழ முடியாது. உலகமே நரகமாக இருக்கும். மரணத்துக்கு முன்னால் நரகம் அதை விட மோசமாக இருக்கும். இந்த குணத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் கடவுள் மனிதனாக இருந்தவர், தேவனாக இருந்தவர் இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவசாயில உலகத்தில் வந்த மனிதகுமார். அவர் ஏன் வாழ்ந்து சிலுவையில் பாடுபட்டார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற, நம்முடைய குணங்களில் ஏற்படுகிற சீர்கேடுகளை அகற்றி நற்குணத்தை உண்டாக்கி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற நோக்கத்தோடு நாம் பிறந்த முதல் நாம் ஆண்டவரை நம்புகிற வரையில் நம்முடைய எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்தில் மரித்தார். அவருடைய மரணம் எல்லாருக்கும் அவசியம் என்பதற்கு ஒரு வசனம் தெளிவாக சொன்னால் போதும். சங்கீதம் 51:5 நீங்கள் பார்த்தால் தாவீது பாவத்தில் விழுந்து பிற்பாடு அவர் சொல்லுகிற அறிக்கையை நாம் பார்க்கிறோம். துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இந்த நிலைமையில் அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் அவன் உண்டாக்க முடியுமா? உலகத்தில் யாராவது உண்டாக்க முடியுமா? துன்மார்க்கத்தில் உருவானவன் துன்மார்க்கனாக வாழ்ந்ததுனால தான் மிகப்பெரிய பாவத்தில் விழுந்து என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அது என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று சொல்லி கதறி ஜெபித்த ஜெபத்தை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஆனால் அந்த தாவீது அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று அவனை பற்றி சாட்சி சொன்னால் அவருடைய அர்த்தம் என்ன? அவன் என்னுடைய குணங்களை பெற்றுக்கொண்டான் என்பதல்லவா உண்மை. நாம் என்ன வாசிக்கிறோம்? பேதுரு நிருபத்தில் வாசிக்கும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன், கிறிஸ்துவுக்கேற்ற நல் நடக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நடக்கையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தான் ஆண்டவர் மரித்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவரில் நிலத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்றால் அந்த குணசுபாவம் உடையவர்களாக நடக்க வேண்டும். 1 ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இயேசுவானவர் நம்முடைய குணங்களை மாற்றுகிறார். அதாங்க உண்மை. சரி, இங்கே சொல்லப்பட்ட இந்த இளைஞனை, அதாவது இந்த வாலிப பெண்ணை பற்றி போவாஸ் சொன்ன காரியத்தை நீங்கள் பார்த்தீர்களா? அவள் அந்த பலஸ்தீனாவுக்கு வந்து நீண்ட வருடங்கள் ஒன்றும் ஆகவில்லை. இப்போ தான் மாமியாரோட சேர்ந்து வந்திருக்கிறார். அவள் வரும்போது ஏற்கனவே புருஷன் இறந்து போய் ஒரு விதவையான நிலைமையில தான் மாமியாரும் விதவை, மருமகளும் விதவையாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றாங்க. அப்படி வரும் பொழுது ஒருவாள் முத்தமிட்டு திரும்பி போனாள். ஆனால் இவள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணம் ஒன்று தவிர நம்மை பிரிக்கக்கூடாது, நீர் மரிக்கிற இடத்துல மரித்து நீர் அடக்கம் பண்ணப்படுகிற இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் என்று புறஜாதி தேசத்தில் பிறந்து வளர்ந்து புறஜாதிகள் என்று அறியப்பட்ட அந்த ரூத் ஒரு நாளில் தீர்மானித்து, இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன், இஸ்ரவேலின் மக்கள் தான் மனிதர்கள், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மனமாற்றத்தை பார்த்திருக்கிறேன், எனக்கு அந்த மனமாற்றம் வேண்டும் என்று அங்கே வந்து அந்த மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டு சில வருடங்கள் தான் ஆகிறது. அந்த சில வருடங்களில் சாட்சியில் நீங்கள் பார்த்தீங்களா, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. அதற்கு விலையை சொல்ல முடியாது. நம்முடைய குணத்துக்கு
குணத்துக்கு உலகத்திலே ஒரு பெரிய மதிப்பு உண்டு. இன்றைக்கு நல்ல குணம் உள்ளவரை பார்த்து ஜனங்கள் பாராட்டுகிறது இல்லையா? ஆனால் மோசமான குணங்களை பார்த்து மற்றவர்கள் திட்டு தீர்க்கிறது இல்லையா? ஆனால் வேத புஸ்தகத்தில் நல்ல குணங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இந்த உலகத்தில் உண்டு. பரலோகத்தில் முடிவில்லாத காலங்கள் பரலோகத்தில் போகிறோமே, அங்கேயும் மிகப்பெரிய மதிப்பு இந்த குணங்களுக்கு உண்டு என்பது தான் வேதம் சொல்லுகிற சத்தியம். இங்கே பார்த்தீர்களா? அந்த முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது என்று சொன்னால், விலையேற பெற்றது மாத்திரமல்ல குணம் என்று சொல்கிறது, அது உத்தமமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு இளம் விசுவாசிக்கு இப்படிப்பட்ட குணங்கள் வருமா அப்படின்னு கேட்டால் ஏன் வராது? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், விதைக்கிறவனுடைய ஓமையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அதில் நஷ்டமாய் போன விதைகளை பற்றி முதல்ல சொல்லிவிட்டு நல்ல நிலத்தில் விழுந்த விதையை பற்றி சொல்லுகிறார். அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை ஓங்கி வளருகிற பயிராகி, அந்த பயிரை பார்த்த உடனே தெரியுது ஓங்கி வளருது, நிச்சயமாக இது கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓங்கி வளர்கிறதுக்கு, அபிவிருத்தி அடைகிறதுக்கு, குணத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்ற அவசரம் கிடையாது. இளமையிலேயே அந்த நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி, அதாவது குணம் மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். 144ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இஸ்ரவேல் புத்திரர்கள் குடும்பங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்கண்டுகளை போலாகி, இளமையில், நடுத்தர வயதில் அல்லது முதிர் வயதில் என்றல்ல, எங்களுடைய குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்கண்டுகளை போல. சரி, அது ஆண்களுக்கு மாத்திரம் தானே, அதோட முடிஞ்சிருச்சா அந்த வசனம்? எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கல்லை போல இருக்கிறார்கள். அந்த அரண்மனையை தாங்கி பிடித்திருக்கிறது எது தெரியுமா? அந்த மூளைக்கல். அது சித்திரம் தீர்ந்து, சித்திரமெல்லாம் வேற இடத்துல நடந்துருச்சு, இப்போ கொண்டு வந்து அந்த அரண்மனையில் அதை மூளைக்கல்லாக வச்சிருக்கிறாங்க. அடிச்சு உடைச்சு பிரசங்கத்துக்கு மேலே பிரசங்கம் கண்டனம் பண்ணி இந்த குமார்த்திகளுடைய வாழ்க்கையில் நல்ல குணத்தை உண்டாக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லவே கிடையாது. அப்படி தேவையே கிடையாது. சாலமோன் காலத்தில் கூட ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படும் பொழுது அங்கே எந்த ஒளியின் சத்தமும் கேட்கப்படாதபடி வெளியிடங்களில் ஆயத்தப்படுத்தி கொண்டு சத்தமில்லாத ஒரு கட்டடம் அல்லவா தேவனுக்கு ஆலயம் கட்டப்பட்டது. அப்போ விசுவாசிகளாக மாறுகிறவர்கள், அது மோசையாக இருந்தாலும் சரி, இங்கே சொல்லப்பட்ட ரூத்துவாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆச்சரியம் பாருங்களேன். ஒரு வாலிபன் ஒரு வாலிப பிள்ளையை பற்றி சொல்கிற காரியத்தை பாருங்கள், ஒரு இளைஞன் ஒரு இளைஞரை பற்றி சொல்கிற காரியத்தை பாருங்கள். நீண்ட வருஷம் அனுபவம் கிடையாது, இப்போ தான் சபையில் சேர்ந்தாங்க, சில மாதங்கள் தான் ஆயிடுச்சு, 1-2 வருஷமாக ஆச்சு. இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய குணம் மாற்றம் மனமாற்றம் வரும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அதிலும் பாருங்கள், முந்தின நற்குணம் என்று சொல்லிவிட்டு அதை விட பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்குது என்று போவாஸ் சொல்றாரு. இந்த முந்தின நற்குணம் எப்பங்க வந்துச்சு சொல்லுங்க? துர்க்குணத்தில் உருவானேன் என்று தாவீது புலம்புறார். ஆனால் இந்த பெண் அதே போல உலகத்தில் பிறந்த ஒரு பெண் தான். ஆனால் இவங்களை பற்றி அந்த போவாஸ் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? முந்தின நற்குணம். அது இல்லாமல் பிந்தின நற்குணம் வருமா? அந்த முந்தின நற்குணம் எப்படி வந்திருக்க முடியும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இந்த உலகத்தில் 1007 மதங்கள் இருக்கிறது. மதங்களுக்கு கர்த்தாக்களும் உண்டு, தெய்வங்களும் உண்டு, ஆண்டவர்களும் உண்டு. அப்படித்தாங்க சரித்திரமே சொல்லுது, பைபிளும் சொல்லுது. ஆனால் எந்த ஒரு சரித்திர புருஷனாகிலும் அவதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் எல்லாம் நன்றாய் செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் கூட இந்த உலக சரித்திரத்தில் தோன்றினதில்லை. ஆனால் அருமை இரட்சகராகிய இயேசு, அவரை வைத்துத்தானே உலக சரித்திரம் கிபி என்றும் கிமு என்று பகுக்கப்பட்டிருக்கிற, கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பெண் என்றும். அவர் ஒருவர் தான். இதே உலகத்தில் நம்மை விட ஒரு காரியத்தில் தான் அவர் வித்தியாசம். நாம் பாவத்தில் பிறந்து பாவம் செய்கிறோம், அவர் பாவத்தில் பிறக்கவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், ஒரு நாளாகிலும்
அவர் நன்மை செய்யாதவராய் இருக்கவில்லை, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படி சொன்னா நல்லவரோடு மனிதன் நினைக்கும் பொழுது அவன் நல்லவனாக மாறுகிறான். அதான உண்மை. பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்றாங்களே. அப்போ இந்த நல்லவரான இயேசுவை அந்த புறஜாதி தேசத்திலிருந்து வந்த அந்த பெண், இவர் நல்லவர் என்று சொன்னால், இவர் உண்மையுள்ளவர் என்று சொன்னால், இவர் ஒரே தெய்வம் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உலகத்துக்கு ஒரு சூரியன் தானே வெளிச்சம் கொடுக்குது. ஒரு பையனை பார்க்கும் ஒரு அப்பா தான் சொல்றான், ரெண்டு அப்பான்னு சொல்றது இல்லை. அப்ப இந்த உலகத்தை உண்டாக்கினது ஒருத்தர் தானே. கொலோசியர்கள் 1:16 அவரை கொண்டும் அவருக்கென்று சிற்றிக்கப்பட்டது. அவர் பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாசில் வந்து கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற எங்கே என்று கேட்டுவிட்டு அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். நட்சத்திரம் யாருடையது? இயேசுநாதருடையது நட்சத்திரம். காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறது. யாரோ இவர் காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர். அதனாலதான் காற்று இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அமைதலாயிருந்தது. அப்ப இந்த பெண் தேவன் தூரத்துக்கு மாத்திரமா தேவன், அவர் சமீபத்துக்கு தேவன் அல்லவா? அவர் யூதருக்கு மாத்திரமா தேவன், பிரஜாதிகளுக்கு அவர் தேவன் அல்லவா என்ற அந்த வெளிப்பாடு இந்த பெண்ணுக்கு கிடைத்த பொழுது அந்த பலஸ்தீனாவில் அவள் மெய் கிறிஸ்தவளாய் மாறினாள். இப்ப வேற மதத்தை வேற தெய்வத்தை நம்புறேன் என்ற நிலைமை இல்லாதபடி போயிற்று. தேவன் எப்படி வெளிப்படுகிறார் பார்த்தீங்களா? எபிரேயருக்கு 1:1 பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் கடைசி காலத்தில் தம்முடைய குமார் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த தெய்வம் தாங்க இந்த ரூத் என்ற இளம் பெண்ணுக்கு பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்படுத்தினார். அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த ஆண்டவர் இயேசுவை நம்பி அவர் தான் சொல்கிறாரே, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். குணம் மாற வேண்டும் என்று விரும்புகிறது இயற்கை தானே. என் புருஷன் குணம் மாறலையே, என் மனைவி குணம் மாறலையே, என் பிள்ளைகள் குணம் மாறலையே என்று புலம்புகிற எத்தனை பேரை உலகத்தில் நாம் பார்க்கலாம். குடும்பத்தை ஆண்டவர் நல்ல நோக்கத்தோடு உண்டாக்கினார். ஆனால் இப்போ குடும்பம் நரகம் மாதிரி தெரியுதே. உலக மனுஷில் இதை ஒத்துக்கொள்றாங்களே. பிறவி குணத்தை மட்ட வச்சா கட்டுறது, 5 வளையாது 50 வளையாது, தொட்டில் பழகு சுடுகாட்டுக்கு கொண்டு போயிடும். இது என்ன மோசம்? இதுக்காக உலகத்தில் பிறந்து மனுஷெல்லாம் நம்ம வாழ்றோம். கடவுள் இதுக்காக மனுஷனை உண்டாக்கினா இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்முடைய இதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தேவனுடைய பார்வையில் விலையை பெற்றது. இந்த உலகத்தில் நம்முடைய குணத்தை மாற்றுவார் யாருண்டு உலகத்தில்? ஆனால் இயேசுவானவர் மனிதனுடைய குணத்தை மாற்றுகிறார். அதனாலதான் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று அவர் அழைத்த பொழுது அவரிடத்தில் வந்த இந்த பெண் அந்த சாந்த குணத்தை மாத்திரமல்ல, அவரிடத்தில் இந்த நல்ல குணத்தையும் பெற்றுக்கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்புறம் இந்த முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உனக்கு உத்தமமா இருக்குது என்று சொல்றாரு. பிந்தின நற்குணம் எப்படி வந்திருக்கும் சொல்லுங்க? பிந்தின நற்குணம் எப்படி வந்திருக்கும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 10-11 நான் வாசிக்கும் போது அந்த பெரையா பட்டணத்தார் அவங்க கிறிஸ்தவங்கள் அல்லங்க, கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மூலமாக அங்க போய் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டு அவங்க கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்க. அப்புறம் மாறின பிற்பாடு போன ஊழியக்காரங்க வேற இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ஆனா போனவங்க பைபிளை உங்க கையில் கொடுத்துட்டு போனாங்க. இந்த மனுஷனை உண்டாக்கின வரலாறு, சரித்திரம் உண்டான வரலாறு, உலகம் இயங்குற வரலாறு எல்லாம் பைபிள் எழுதியிருக்குது. இந்த பைபிள் கடவுளுடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். நீங்க பைபிளை படிக்கணும்னு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பட்டணத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் பெரியவங்க சின்னவங்க அவங்களுக்கு தொழில் இல்லையா, குடும்பம் இல்லையா, வீட்டு வேலைகள் இல்லையா, அரசியல் வேலை இல்லையா, மார்க்க வேலைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? கடவுள் எங்களை நம்பி இந்த வார்த்தையை கொடுத்திருந்தா, பைபிளை கொடுத்திருந்தா எங்களுக்கு சாப்பிட்டாத்தான் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு வசனம் வேணும் என்று சொல்லி காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை விட நற்குணசாலிகளாக மாறினார்கள். குணம் மாறுகிறதற்கு பைபிளை இரவுகளாக படிக்கணும். யாராவது பாக்கியவான்களாக மாற வேண்டாம், சந்தோஷமுள்ளவர்களாக இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை நீங்கள் உலகத்தில் காமிக்க முடியுமா? எல்லாரும் அதை விரும்புகிறாங்க, சந்தோஷமா இருக்கணும், பாக்கியவான்களாக இருக்கணும்னு சொல்லி. ஆனால் சங்கீதம் 1 வசனம் 2 வசனத்தில் என்ன பார்க்கிறோம் பார்த்தீங்களா? 2 வசனம் முக்கியம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. இந்த உலகத்தை பரலோகம் அனுபவிக்கிறதுக்கு. 1 துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காது, பாயுடைய வழியில் நில்லாது, பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராது. அது முடிஞ்சு போன ஒன்றல்ல.
கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வாலிப பொண்ணு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த பிற்பாடு அந்த அவங்க எல்லாரும் கையில் பைபிள் வச்சிருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு பைபிள கையில் கிடைச்சது. அந்த பைபிள் வசனங்களை படிக்க 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 அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து போச்சு. அதனால இந்த வாலிபன், அதாவது இங்கே சொல்லப்பட்ட போவாஸ் என்ன செய்கிறாரு? உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இந்த பைபிளை படிக்கும்போது ஏற்படுகிற மாற்றத்தை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மொத்தமாக சொன்ன ஒரு வார்த்தையை நான் படிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ படிக்கிறது நல்லது. பாருங்க, சங்கீதம் 78 என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? சங்கீதம் 78 8ஆம் வசனம். இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தாமலும், இருதயம் செவ்வாயில்லாமல் இருக்குது, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாராகிய தங்கள் பிதாக்களுக்கு அவள் ஒப்பாகாதபடிக்கு. அதுக்காக நான் என்ன செய்தேன் தெரியுமா? வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்க போகிற பிள்ளைகளாகிய பின் சந்ததி அதை அறிந்து கொண்டு அதை அவர்கள் எழுப்பி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்படிக்கு இந்த வேதத்தின்படி செய்தால்தான் இருதயம் செவ்வாயாகும், தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுவோம், முரட்டாட்டம் கலகமுள்ள சந்ததி இல்லாதபடி நாம் மாறுவோம். இந்த நோக்கத்தோடு தாங்க ஆண்டவர் பைபிளை கொடுத்தார். இந்த பெண் அந்த பைபிளை அவங்க படிக்கட்டும் இவங்க படிக்கட்டும், அவங்க குணம் மாறட்டும் இவங்க குணம் மாறட்டும் வேண்டி இல்லாமல், இயேசுவானவர் அவங்க நம்பட்டும் இவங்க நம்பட்டும் இல்லாமல், இயேசுவானவர் தெய்வம் என்றால் நான் நம்புகிறேன், அவர் எனக்காக வந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக பரலோகம் இருக்கிறார், என்னை சேர்த்துக்கொள்ள மறுபடி வரப்போகிறார், அவர் கொடுத்த பைபிள் எனக்கு தேவை, அவருடைய சகல மகிமை பிரஸ்தாபத்திலும் அவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி இருக்கிறார், அதை நான் படிப்பேன்னு சொல்லி அந்த பாக்கியத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வந்து சேர்ந்தான். அதனால உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்குன்னு சொல்லி இந்த பெண் நற்குணத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த நற்குணத்தில் தேர வேண்டும். எந்த நிலைமையிலும் இந்த நற்குணத்தை விட்டுவிட முடியாது. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த நற்குணத்தை வேறு யாரும் என்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கவில்லை. நான் ஒருவேளை மோவாபு தேசத்தில் இருந்தால் இந்த குணத்துக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனால் இப்பொழுது நான் மெய் தேவ விசுவாசத்துக்குள்ள வந்து மெய் தேவ விசுவாசத்தில் உள்ள மக்களோடு பழகுகிறேன், பேசுகிறேன், எல்லா காரியத்தையும் செய்கிறேன், அவருடைய குணங்களை பார்க்கிறேன், வேதம் அந்த குணத்தை போதிக்கிறது, அந்த தெய்வம் எனக்கு ரட்சகராக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த குணம் நல்லதாக இருந்தால் அந்த நற்குணத்தில் தேர்வேன் என்று தீர்மானித்ததுனால தான் என்ன நடந்தது? உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. ஒரு காரியம் நல்லதுன்னு உங்களுக்கு மனசுல பட்டுட்டா, விசுவாசத்தால தான் சொல்றேன், மற்றவங்களை பற்றி சொல்ல முடியாது. அப்படி சரி என்று தெரிகிற காரியத்தை சாகிற வரைக்கும் நீங்க விட முடியாது, விட ஆண்டவர் உங்களை அனுமதிக்க மாட்டார். அதான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை நான் படிக்கிற பாடம். உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கு. சில தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பிடிச்ச காரியத்தை விட மாட்டாங்க, செய்த காரியத்தை நிறுத்த மாட்டாங்க. அதுக்கு 2 வசனம் நான் சொல்லட்டுமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:11 ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நீங்கள் செய்து வருகிறபடியே. நாங்கள் இன்றைக்கு ஒருவரை தேற்றினால் நாளைக்கு அவங்கள தேற்ற மாட்டோம், அவங்களுக்கு இடலாக இருப்போன்ற தீர்மானம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள். அதனால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவர் ஒருவர் தேற்றி. ஆரம்ப சபையில் சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல என்ன குறை இருக்குது கண்டுபிடிச்சு அவங்கள குற்றம் சொல்லலாம் என்ற அந்த ஆவியோடு அவங்க நடந்ததே கிடையாது. ஒருவர் எப்படி தேற்றலாம், எப்படி ஆற்றலாம், எப்படி புத்தி சொல்லலாம், அந்த ரீதியில தான் ஒன்றுக்கொன்று கவலையா இருக்கும்படிக்கு ஆண்டவர் சரீரத்தில் நம்ம அவயவங்களை பொருத்தி இருக்கிறார். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவம் பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவம் சந்தோஷப்படும் என்று சொல்லப்படுது. ஆகவே அவங்க தேற்றுகிற காரியம் சரி என்று பட்டுவிட்டால் எல்லா விசுவாசிகளும், அதனாலதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் விசுவாசத்தோடு மரித்தார்கள் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவரையும் தேற்றின நிலைமையில தான் அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். அதாங்க உண்மை. அப்புறம் நீங்க பார்க்கும்போது எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம் பார்த்தீங்களா? எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஏனென்றால் உங்களுடைய கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும்
தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்து முடிச்சிட்டோம் அப்படின்றதுல, பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்ததுனாலும் செய்து வருகிறதுனாலும் நாங்கள் தேற்றும்படி தான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார். நாங்கள் ஒரு காலத்தில் தேர்தல்னா என்னன்னு தெரியாமல் இருந்தோம். உலக மக்களிடத்தில் போனால் அவங்க பஞ்சப்பாட்டு பாடுவாங்க, முறுமுறுத்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் சொன்னால் கூட விலகி கொள்ள மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காரியங்களை சொல்லும்போது எங்களை ஆற்றி தேற்றுறாங்களே, அதை தங்களுடைய உத்தரவாதமாக எண்ணி இருக்கிறாங்களே, அந்த குணத்தை விடமாட்டேன்னு சொல்கிறாங்களே, அவங்ககிட்ட போய் பேசணும் கொஞ்சம் தேர்தலாக இருக்குமே, அவங்ககிட்ட போய் ஜெபிச்சா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமேன்னு சொல்லி நம்ம விசுவாசிகளை தேடி வருவாங்க. அப்புறம் பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்ததுனாலும் செய்து வருன்னு சொன்னால் எங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. வேற யாரும் எங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய அவசரம் கிடையாது. இந்த ஊழியம் செய்ய எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்கு மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லி அந்த காரியத்தை விடாத நிலைமையில தொடர்ச்சியான நிலைமையில இருப்பாங்க. அந்த ரீதியில தான் இங்கே இந்த வாலிபனாகிய போவாசு அந்த வாலிப பெண்ணாகிய ரூத்தை பற்றி சொல்ற காரியம், உன்னுடைய முந்தின நற்குணம் அதே சமயத்தில் பிந்தின நற்குணம், இந்த நற்குணத்தை இடையில எந்த இடத்துலையாவது விட்டார்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கிறது கிடையாது. அதற்கு சோதனை இல்லை என்பதல்ல. நாம் சாந்த குணத்தை காண்பிக்கிறதுக்கு உலகத்தில் நிறைய சோதனைகள் உண்டு. நம்முடைய நற்குணத்தை காட்டுறதுக்கு நிறைய விதமான சோதனை உண்டு. நம்முடைய நற்குணத்தை கவனிக்கிற அந்த 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 போவாஸ் இருக்கிறார், நம்முடைய நற்குணத்தை கவனிக்கிற அந்த மாமியார் இருக்கிறாங்க, நம்முடைய நற்குணத்தை கவனிக்கிற கட்டப்போகிற அந்த 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 புருஷன் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்ல குணமாக இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிட்டா, நான் ஒரு குடும்பத்தோட ரொம்ப பழகினேன். அவங்க இந்து குடும்பத்துக்காரங்க தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல குணமுள்ள ஒரு பையனை கிடைக்கும்னு சொல்லி இங்கே ஜெபம் பண்ணுங்க. நம்ம போய் மாப்பிள்ளை தேட மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, நல்ல குணமுள்ள ஒரு பையனை தேடுங்க. கடைசியில் கல்யாணமெல்லாம் முடிஞ்சது. அவங்க சொன்னாங்க, எங்கள் மருமகன் நல்ல மருமகனாக வந்துட்டேன். ஆனால் இப்போ அந்த மாமியார் சொல்கிறாங்க, ஐயோ அந்த மருமகன் ரொம்ப மோசமான மருமகனாக மருமகனாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அவங்க விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை பற்றி அந்த மாதிரி சொல்லலாமா? என்னுடைய மருமகன் மோசமான குணம் உள்ளவா, என்னுடைய மருமகன் மோசமான குணம் உள்ளவன், இந்த மாதிரி அது சத்தியத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம். ஆண்டவருக்கு அது எவ்வளோ பெரிய அவமானம். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல குணத்தை ஆண்டவர் உண்டாக்குவாருங்க. என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய எல்லா வாஞ்சியும் வளர்ந்தவங்க செய்யாரோ என்று தாவீது ராஜா சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளுடைய நற்குணங்களை நீங்கள் பைபிளை படித்து பார்த்தா, அடாடாடாடாடா, பழைய ஏற்பாட்டில் இருந்த மக்களுக்கு அவ்வளோ பெரிய நற்குணங்கள் இருக்கும் என்றால், புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளான நமக்கு இன்றைக்கு காவிக்கிற எத்தனைகள் நமக்கு நிறைய இருக்குதே. எவ்வளோ நல்ல குணம் வேணும். நம்முடைய பெண்களை ஆண்டவர் நற்குணசாலிகளாக மாற்றுவாராக. ஏனென்றால் நற்குணசாலி என்று இந்த ரூத்தை பற்றிய போவா சொன்னதை நான் பின்னால் பார்க்கிறேன், சொல்கிறேன். அப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம், அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான் என்று யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. குணசாலின்னு பேர் வாங்கியிருக்கிறான். இன்றைக்கு சபையில் சேர்த்து கொண்டு சில தேவனுடைய பிள்ளைகளை ஏண்டா சபையில் சேர்த்தோம்னு சொல்லி மூக்கால் அழுக வேண்டி இருக்குதா? சொல்லுங்க. அது ஆண்டவர் அதை விரும்புகிற காரியம் இல்லை. அது தேவனுடைய பார்வையில் இருதயத்தில் மறந்திருக்கிற நல்ல குணம்தான் அது வெளியேறப்பட்டது, அதுதான் உத்தமமானது என்று சொல்ல வேணும். ஒரு பலவீன பாண்டம், பைபிளில் பெண்களை பலவீன பாண்டம் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அந்த நிருபத்தை எழுதும்பொழுது பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கி, ஆசியா, பித்தினியா தேசங்களில் இருக்கிறவங்க எழுத எல்லாரும் பலவீன பாண்டம். எதில் பலவீன பாண்டம் அதை நான் போய் விளக்கம் சொல்லலை. ஆனால் அந்த பலவீன பாண்டத்திலே இந்த நல்ல குணம் இருக்குது. முந்தின நற்குணத்தை பார்க்கல பிந்தின நற்குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எத்தனை ஆச்சரியமான காரியம். அருமையானவர்களே, இந்த குணத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த ரூத்தின் புஸ்தகம் அவர் ரொம்ப அழகாக சொல்கிற ஒரு காரியத்தை நான் மறுபடியும் வாசிக்கணும். 1 சாமுவேலுக்கு முந்திர ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாதனாலும் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இந்த பெண்ணுடைய போக்கு தவறான போக்கு அல்ல. அப்படி சொன்னால் இந்த பெண்ணுடைய போக்கு சரியான போக்கு. நான் போகிற வழியில் தான் போவேனே தவிர, சரியான வழியில் போவேனே தவிர தவறான எந்த வழியில் நான் போக மாட்டேன் என்று ஒரு இளம் விசுவாசி யாருடைய கண்டிப்பின் பேரில் இல்லாமல் என்னுடைய போக்கு சரியான போக்காத்தான் இருக்கும்.
தவறான போக்காக இருக்காது. அந்த போக்கை கண்ட அந்த போகம் சொல்றாரு, நீ யாரு பின்னால போயிருக்கலாம்? நீ ஒரு பெண்ணு தானே, வாலிபர், அதாவது தரித்திரான வாலிபருக்கு பின்னால போயிருக்கலாமே, ஐஸ்வர்யங்களான வாலிபருக்கு பின்னால போகலாமே. இன்னைக்கு எத்தனை பெண்கள் அந்த மாதிரி போறாங்க, ஐஸ்வர்யனுக்கு பின்னால போறாங்க. அப்போ நிறைய பணத்தோட பொருளோடு நல்ல சுகவசதியோடு வாழலாம். தரித்திரருக்கு பின்னால போனா தரித்திரம் பிடிக்குமேன்ற சிந்தனை கூட இல்லாமல் போற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் போனா சரியான போக்குத்தான் போவேன்னு சொல்லி அந்த அம்மா சரியான போக்குத்தான் போனான். ஆனால் இன்றைக்கு அந்த அம்மாவை போல உலகத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் அவங்களுடைய போக்கை பற்றி பைபிளில் சொன்னதை நீங்கள் பார்த்தீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தால், அவரவர் தங்கள் தங்கள் போக்கில போய் அலைவார்கள், உன்னை நான் ரட்சிப்பதில்லைன்னு சொல்றார். தங்கள் தங்கள் போக்கில அலைகிறவங்களை ஆண்டவர் எப்படி ரட்சிக்க முடியும்? அந்த போக்கை நிறுத்தி, நான் உலகத்தில் பிறந்துட்டேன், மரிக்க போறேன், பரலோகத்துக்கு போகணும், எனக்கு ரட்சிப்பு வேணும்னு சொல்லி அதை பற்றி சிந்தனையே இல்லை. தங்களுடைய போகிற போக்கில அவரவர் தங்கள் தங்கள் போக்கில அலைவார்கள், உன்னை நான் ரட்சிப்பதில்லைன்னு சொல்றார். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவரவர்கள் தங்கள் தங்கள் போக்கில அலைவார்கள் சொல்றாரு. போறவங்க ஏன் அலையிறீங்க? அதுதான் வேணை, அலைஞ்சுட்டே தெரியுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆணும் பொண்ணும் அப்படித்தாங்க திர்றாங்க. இது மார்க்கும் கூட அப்பாற்பட்டதல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஏசாயா 57:17 தங்கள் மனம் போன போக்கில மாறுபாடாய் நடந்தார்களே. மனம் என்ன சொல்லுதோ, மனம் போன போக்கில மாறுபாடாய் நடந்தார்களே. இன்றைக்கு வாலிப பெண்கள் பிள்ளைகள் இதைத்தாங்க செய்யறாங்க. மனம் போன போக்கில மாறுபாடாய் நடக்கிறாங்க. இன்னும் ஹைஸ்கூல் முடிக்கல, இந்த மனம் போன போக்கில மாறுபாடாக நடக்கிறாங்க. இன்னும் கல்லூரி படிப்பு முடிக்கல, மனம் போன போக்கில மாறுபாடாக நடக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு திருமணம் கூட ஆகல, அவரவர் தங்கள் தங்கள் போக்கில அலைகிறாங்க, ரட்சிக்கப்படாமலே போய் அலைகிறாங்க. அது எத்தனை பரிதாபம்! அதாவது அறுப்பு காலம் சென்றது, கவலை காலம் முடிந்தது, அதெல்லாம் அதனதன் காலத்தில் நடக்கிறது. நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படாமல் பரலோகத்துக்கு போக முடியுமா? பாவமன்னிக்கப்படாமல் உலகத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? ஆனால் இந்த பெண் என்ன செய்தாங்க தெரியுமா? என்னுடைய போக்கை குறித்து கவனமாயிருப்பேன், என்னுடைய போக்கை குறித்து. அந்த தீனால் யாக்கோபுடைய பிள்ளை தேசத்தை பார்க்க புறப்பட்டாலாம். பைபிள் எழுதி எப்ப போகணும்? யோசேப்பு அவனுக்கு திருமணம் நடந்து தன்னுடைய மனைவியாரையும் கூட்டிக் கொண்டு நகர்வலம் போனான். அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த வாலிப பெண் அந்த புறஜாதி தேசத்தில் இருந்து கொண்டு அந்த தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனதுனால அவள் கற்பழிக்கப்பட்டு கடைசியில் வாழ்க்கை இழந்து போன வரலாறு பைபிளை பார்க்கணும் இல்லையா? ஆனால் விசுவாசிகளான தேவ ஜனங்களை பொறுத்த மட்டும் ஆண்களோ பெண்களோ உங்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு, உங்களுடைய ரட்சிப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்களுடைய நற்குணம் எப்படி விளங்கும்? உங்களுடைய போக்கை வைத்துத்தான் நீங்க நற்குணம் உள்ளவர்களா இல்லை என்று சொல்ல முடியும். உங்களுடைய போக்கு தவறாக இருக்கும் போது அது நற்குணம் அல்ல, அது தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டதல்ல, அது உத்தமமான குணமும் அல்ல. இங்கே என்ன சொல்கிறார்? நீ தரித்திரருக்கு பின்னாலையும் போகல, இன்னொன்று ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னால போகல. இந்த விஷயத்தில் நீங்கள் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையில் வாசிங்கன்னா, ஆகூர் என்ற ஒருத்தர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரூத் அந்த ஆகூரை போல மாறி போனாங்க. என்ன ஆகூரை போல மாறி போனாங்க? ஆகூர் என்ன சொல்லுகிறார்? தெய்வமே, நீர் தெய்வமா இருந்தால், எனக்கு நீர் அவசியமா இருந்தால், ரெண்டு காரியத்தை மறுக்கக்கூடாது, எனக்கு தரணும். ஒன்று, எனக்கு தரித்திரத்தை தர வேண்டாம், ஏன் நான் திருடுவேன். ஐஸ்வர்யத்தை தர வேண்டாம், ஏன் மறுதளிப்பேன். அன்றாடப்படி எனக்கு அளந்து போசியும் சொல்லி ஆகூர் ஜெபம் பண்ணார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அப்படி ஜெபம் பண்றோமா? ஒரு காலத்தில் ஏழ்மையை பற்றி சிந்திச்சு விட்டு இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை பற்றி சிந்தனையினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோமா? ஏழ்மையை பற்றி பிரசங்கம் பண்ணி விட்டு இன்றைக்கு வசதியோடு வாய்ப்போடு வாழலாம் என்று தீர்மானிக்கிறோமா? ஆனால் இந்த பெண்ணை பொறுத்தமட்டில், ஆகூரை பொறுத்தமட்டில் எந்த காலத்தில் மறந்தாலும் சரி, தரித்திரத்தை விஷயத்தில், ஐஸ்வர்யத்தை விஷயத்தில் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தரித்திரம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். ஆனால் நான் ஏன் தரித்திரத்துக்கு பின்னால போகணும்? நான் ஏன் ஐஸ்வர்யத்துக்கு பின்னால போகணும்?
அப்படி சொல்லியிருந்தாங்க. அதில் இன்னொரு வார்த்தை கூட, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கல பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது, என்னுடைய திருமண வாழ்வில் தேவ சித்தம் நிறைவேறினால் நிறைவேறட்டும், இல்லை என்றால் நான் இதே மாதிரி உலகத்தில் இருந்து விடுகிறேன். தேவன் எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தாமல் நானாக மனுஷீகமாக ஏதாவது தெரிந்து கொண்டால் அதனுடைய விளைவு எப்படி இருக்குமென்று சொல்ல முடியாது. நான் 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம், முதல்ல கொண்டிருந்த விசுவாசத்தை இளம் விதவைகளை விட்டு விதவைகளுடைய கூட்டத்தில் சேர்ந்தவங்க அந்த விதவை கூட்டத்தை விட்டு வெளியே போய் அவங்க திருமணம் பண்ணி சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். அவர்கள் அதிக ஆக்கினைக்கு உட்படுவார்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். சிலர் என்றே எழுதுகிறார். அந்த சிலரில் இந்த பெண்ணை கூட சேர்க்கலாமே, வீடு வீடா திரிய பழகி இருக்கலாமே, தகாத காரியங்களை பேசி இருக்கலாமே. ஆனால் நான் ஒரு பெண் என்ற நிலைமையில் அப்படி ஆண்களைப் போல நான் நடமாட முடியாது, ஆண்களைப் போல செயல்பட முடியாது. நான் இருக்கிற இடத்துல ஒழுங்காக இருக்க வேண்டும். என்னுடைய மாமியார் இருக்கிறாங்க, நான் வேலை நேரத்துக்கு வேலைக்கு போக வேணும், திரும்பி வர வேணும். போவாசோ நீங்கள் சரித்திரத்தை படித்தா இந்த ரூத்தோ அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஒரு இடத்துல பார்க்கும்போது 2 பேரும் படுத்திருந்தாங்கன்னு கூட எழுதியிருக்குது, காலடியில் படுத்திருந்தான்னு எழுதியிருக்கு. ஆனால் ஒரு இம்மி அளவாகிலும் அந்த போவாசோ அல்லது இந்த என்ன சொல்கிறது இந்த ரூத்தோ, இந்த பையன்தான் என்னுடைய வாழ்க்கை துணைவனாக வர்றதுக்கு சரியான நபர், அல்லது இந்த பெண் தான் என்னுடைய வாழ்க்கை துணைக்கு வருகிறது சரியான நபர் என்று இவங்க 2 பேரும் தீர்மானிச்சதே கிடையாதுங்க. ஆனால் 2 பேரை பற்றி நல்லா தெரியும். இவர் ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் போவாஸ், இவள் ஒரு அருமையான தேவனுடைய மனுஷி ரூத். அதெல்லாம் இருக்கட்டும். பைபிளில் வாசிக்கிறோம், புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற ஈவு. ஆண்டவருக்கு தாங்க தெரியும் புத்தியுள்ள மனைவின்னு சொல்லி ஆண்டவர் அர்த்தம். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற ஈவு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். எப்பா நான் கொடுக்கிற மனைவியை ஏற்றுக்கொண்ட இல்லையா, நன்மையான தர்றேன்னு சொல்லி மனைவியை கண்டடைகிற நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெற்றுக் கொள்ளுகிறான். குடும்ப வாழ்க்கை என்று சொல்லுகிறது குட்டி பரலோகம் என்றுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அந்த விஷயத்தில் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்குன்னு சொன்னா என் வாழ்க்கையில் தேவசித்தை நடந்தா போதும். நடந்துச்சா நடக்கலையா? தேவசித்தை நடந்துச்சா நடக்கலையா? அவங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாங்க? ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்தேன். அது வளர்த்தது யாரா? பாட்டி தான் வளர்த்தாங்க. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக செய்வார்கள். சங்கீதம் 127:1 வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவுடைய பிரயாசம் விருதா. இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் அந்த வார்த்தையோடு அவர் முடிக்க மாட்டேங்கிறார் பாருங்க. சில விசுவாசிகள் அப்படி முடிக்கப்படாதுங்க, அவங்க பெண்களாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்படி சொல்லிவிட்டு உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கணும், பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இருந்தால் இந்த மாதிரி இருக்குங்க பெண்கள், என்னுடைய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அந்த மோசையானவன் பூமியில் இருக்கிற சகல மனிதர்களும் சார்ந்த குணமுள்ளவனாக இருந்தான். இங்கே பாருங்க, அந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, அங்கே பிறந்து வளர்ந்தவங்க. இவன் இப்பதான் அஞ்ஞான தேசத்துலேருந்து உள்ள வந்திருக்கிறா, நீண்ட வருஷம் கூட இல்லைங்க. இந்த குணசாலி என்ற பெயர் எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் நீங்க வாழணும், சபையில் இருக்கணும் அப்படின்னு கேட்டா மனசுதான் காரணம். மனசு காரணம். இவங்க எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் இருப்பாங்க, கிறிஸ்துவின் ஆசனத்துக்கு முன்னால. அந்த ரூத்து வந்து அங்கே நிற்பாங்க, மோசே வந்து அங்கே நிற்பார், ஊழியக்காரங்க வந்து நிற்பாங்க, பவுலபோசனம் வந்து நிற்பார், குணசாலி என்று பெயர் பெற்ற யாக்கோபு வந்து நிற்பார். நற்குணசாலிகளாக மாறினார் அந்த தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிற மக்கள், பிரேயா பட்டணத்தில் இருக்கிற மக்கள் நிற்பாங்க. நீங்களும் நானும் போய் நிற்கும்போது எப்படி நிற்போம்? இப்படியா? குணங்கள் வேணும்னா இங்கே அப்படித்தான் நிற்கணும், இங்கே வேணும்னா நீங்கள் இப்படி